ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 108 கயமை. 1078வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். நம்மெல்லாம் கரும்பு பார்க்கிறோம். திருவள்ளுவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இந்த குறளிலே. திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலே கரும்பை பிழிந்து எடுப்பதற்கு கரும்பு ஆலைகள் இருந்திருக்கின்றன. கரும்பை பிழிந்து சாறு எடுப்பதற்கு, அந்த சாற்றிலிருந்து வெல்லம் செய்வதற்கு, சர்க்கரை பொருட்கள் செய்வதற்கு ஆலைகள் இருந்திருக்கின்றன. சர்க்கரை ஆலைகள், பட்டாளம் சர்க்கரை ஆலையை சொல்லுகிறார்கள். இன்னும் பல இடங்களிலே கரும்பு பிழிந்து அதிலிருந்து சர்க்கரை தயாரிக்கிறார்கள், வெல்லம் தயாரிக்கிறார்கள். கரும்பாலை தமிழ்நாட்டிலே திருவள்ளுவர் காலத்தில் இருந்திருக்கிறது. அதை அப்படியே பதிவு செய்கிறார். சொல்ல பயன்படுவர் சான்றோர், நல்லவர்கள் என்றால், பெரியவர்கள் என்றால், உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் என்றால், சொன்னவுடனே நமக்கு நாம் ஏதாவது ஒன்று சொன்னாலே அவர்கள் நமக்கு ஒரு நன்மை செய்வார்கள். எதை கேட்டாலும் நன்மை செய்வார்கள். எதை சொன்னாலும் அதன்படி அவர்கள் செய்து காட்டுவார்கள். என்ன கேட்டாலும் தருவார்கள், உயர்ந்தவர்கள். ஆனால் இந்த கயவர்கள் இருக்கிறார்களே, நீ என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். இந்த தீய குணம் படைத்தவர்கள் இருக்கிறார்களே, திருட்டு புத்தி உடையவர்கள், மற்றவர்கள் பொருளைத்தான் இவர்கள் கேட்பார்கள், தங்களிடத்தில் இருக்க பொருளை கொடுக்க மாட்டார்கள். இவர்களுக்கு பெயர் தான் கயவர்கள். தங்களிடத்தில் இருக்கின்ற எந்த பொருளையும் கொடுக்க மாட்டான், மற்றவர்களிடத்தில் இருக்கின்ற எல்லா பொருளையும் பிடுங்கிக் கொள்வான். அவன் தான் கயவன். அப்படி இவர்களிடத்திலிருந்து எப்படி பிடுங்க வேண்டும் என்றால், கரும்பை ஆலைக்குள் விட்டு கரும்பு ஜூஸ் எடுக்கிறார்கள். இந்த காலத்திலே, வெயில் காலத்திலே கரும்பு ஜூஸ் நாம் கேட்டால் கரும்பு சாறு, அது ஒரு எந்திரம் இருக்கிறது. அந்த எந்திரத்துக்குள்ளே இந்த கரும்பை விடுகிறார்கள். அது அந்த கரும்பை நசுக்குகிறது. நசுக்கி பிழிந்து சக்கையாக்கி அதில் இருக்கிற சாற்றை நமக்கு எடுத்து கொடுக்கிறது. அந்த சாற்றை நாம் வாங்கி கொடுக்குறோம். கரும்பு சாறு என்று நாம் குடிக்கிறோம். மிக இந்த வெயிலுக்கு இதமாக, உடலுக்கு ஆரோக்கியமாக, இயற்கையான உணவு. எந்த ஜூஸ் கொடுப்பதை விட இந்த கரும்பு ஜூஸ் குடித்தால் உடலுக்கு மிக தொல்லையே கிடையாது, மிக இன்பமாக இருக்கும். அதிலும் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட்டால் அவ்வளவு உடலுக்கு வலிமையும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். வெயில் தெரியாது. இப்படிப்பட்ட கரும்பு ஆலைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அந்த கரும்பு ஆலையிலே, அந்த எந்திரத்திலே ஒரு கரும்பை விட்டால் எப்படி அது அந்த கரும்பை சக்கையாக பிழிந்து சாறு எடுத்து கொடுக்கிறதோ, அந்த சாற்றை நாம் எப்படி குடிக்கிறோமோ, அதே போல கயவர்களை அடி என்று அடித்து பிழிந்து அவர்களை சின்னாபின்னமாக்கி எப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ அடித்தால் தான் அவர்கள் கொடுப்பார்கள். அவர்களிடத்திலிருந்து ஒரு பயனை பெற வேண்டுமென்றால், அவனிடத்திலிருந்து ஒரு பொருளை பெற வேண்டுமென்றால், ஒரு அவசரத்திற்கு, ஏதோ ஒரு உதவிக்கு அவனிடத்தில் தான் இருக்கிறது, மற்றவரிடத்தில் இல்லை. அவன் கேட்டால் கொடுக்க மாட்டான். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அவரை காப்பாற்றுவதற்காக இவனை அடித்து உதைத்து பிழிந்து, அவனை அடி என்று அடித்து பிழிந்து, துணியை வெளுக்கின்றவர் பொழுது துணியை அடி என்று அடித்து பிழிவார்கள். அப்பொழுது அழுக்கு போய்விடும். அதே போல இந்த கயவனை, இந்த தீய குணம் உடையவனை, யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்ற மனம் படைத்தவனை அடித்து உதைத்து துவைத்து பிழிந்து எடுத்தால்தான் அவன் இருக்கின்ற இடத்திலே பொருளை எடுத்து கொடுப்பான். இல்லை என்றால் கொடுக்க மாட்டான். அடித்தால் உதைத்தால் கொடுப்பான், இல்லை என்றால் கொடுக்க மாட்டான். நம்மிடத்திலிருந்து தான் பிடுங்கிக் கொள்வான். அப்படிப்பட்ட குணம் கயவர்களுக்கு உண்டு. அடித்து அடி என்று அடித்து அவனை நாசமாக்கி அவனிடத்திலிருந்தே ஒரு பொருளை பிடுங்கலாமே ஒழிய தயவாக கேட்டால் கொடுக்க மாட்டான் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.